மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத நேசையா உம்மைத்தானே பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே உண்மையல்லோ பின்தொடர்ந்தே உலகத்தில் வெற்றி கொண்டே துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லுமா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், நல்ல நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னவர். ஆமே, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன். ஆமே, நல்மேய்ப்பனே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. சொல்லுமா, நல்மேய்ப்பனே நம்பிக்கையே நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மையல்லோ பின்தொடர்வேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். உம்மையல்லோ பின்தொடர்வேன், உம் தோளில் தான் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா. Hallelujah. Re baraka barafala darashika baradara baladareber ura farata rashatara baraka barafala darashya barika barada. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. கரமோ ஏற்றுதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் கரமோ ஏற்றுதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். 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 மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் நேசையா. நன்றி அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமேன். அவர் மகிமை நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிறார். அவர் மகிமை, ஆமேன், ஐஸ்வர்யத்தின் ஐஸ்வர்யமுடையவரான் அவர் நமக்குள்ள இருக்கிறார். கிருபையின் சத்தியமும் நிறைந்தவரான் அவர் நமக்குள் வாசமடைகிறார். அவர் நமக்குள்ளே நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். சொல்லுமா, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன்.
பாடுவேன். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எவ்வளவு பெரியவர். ஆமை, நீர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், நீர் செயல்களிலே வல்லவர். சொல்லுங்க, அவர் செயல்களிலே வல்லவர். அவர் செயல் வல்லமையா இருக்கும். ஆமேன். அவர் ஒரு காரியத்தை செஞ்சா அது வல்லமையோடு இருக்கும். ஆமேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, 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 ஆமென். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. என் தேவன் எனக்காய் ஏராளம் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. நன்றியப்பா, அவர் நம்மை ஒருபோது மறக்காத தேவன். என் தேவன் எனக்காய் ஏராளம் செய்திடுவார், என்றாயினும் மறந்திடுவாரோ. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் மறந்திடுவாரோ. ஆமென். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறது. ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உங்க வாழ்க்கையில உள்ள பிரச்சனையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், இதுல இருந்து நான் எப்படி வருவேன், இதுல இருந்து என்னால எப்படி வர முடியும், இத்தனை லட்சம் கடல்ல இருந்து என்னால எப்படி வர முடியும், இந்த வியாதியிலிருந்து என்னால எப்படி வர முடியும், இந்த உபத்திரவத்துல இருந்து, இந்த கோர்ட் கேஸ்ல இருந்து என்னால எப்படி வெளியே வர முடியும், நீங்க தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், ஹல்லேலூயா, நான் உனக்காக ஏதாவது செய்வேன். நான் உனக்காக ஒரு அதிசயத்தை செய்து உன்னை நான் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன், வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், 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 நல்லவர். அபரகபரதரப. தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. சொல்லமா, என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. அவர் என்னை மறக்க மாட்டார். இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். கர்த்தர் எனக்காக எதை வேணும்னாலும் செய்வார். சொல்லுங்க, எதனாலும் செய்வார். எவ்வளவு எல்லையில போயினாலும் செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஓ, உங்கள் தலையிலிருந்து ஒவ்வொரு முடி கூட கீழே விழாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் நிச்சயமாய் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடுவார். தேங்க்யூ ஜீசஸ். தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார், என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. சொல்லுங்க விசுவாசத்தோட, எனக்காக அவர் யாவையும் செய்வார். எனக்காக ஒரு காரியத்தை செய்து என்னை இந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். இந்த தரத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். இந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாய் மாற்றுவார்கள். சொல்லுங்க, நாங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுவோம். நன்றி அப்பா. Thank you Jesus. Re barabala darashata rakabara bala darabarama. நன்றி இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நல்ல வாய் திறந்து துதிங்க. இருக்கிற இடத்துல நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென். ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவு கர்த்தரை துதிங்க. துதிக்கும் போதே கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். நமக்காக ஒரு திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறார். ரே பராகா பராஷா தராகா பாலா பராகா பரிகா பாலா துடா ஷாதா ரபா உயாந்தரே பரேகா பாலா பராகா பாலா பரிகா பா. Thank you Jesus. Hallelujah. Re barata rashe baraka bala bara barata bara 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 bara. Ore bramara darasha brabaraka bara bara bala daraba. Thank you Jesus. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், நல்லவர். இயேசு நல்லவர், 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 நல்லவர். ஆமென். Thank you Jesus. வேதம் சொல்லுகிற மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உனக்கு விரோதமா எவனும் எழும்ப முடியாது. ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். அல்லேலூயா. என கர்த்தர் நமக்காக செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார். என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ சொல்லுமா. என் தேவன் எனக்காய் ஏராளம் செய்திடுவார். என்றாயினும் என்னை மறந்திடுவாரோ. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார். என்றாயினும் மறந்திடுவாரோ. ஆமென். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை பார்த்தாண்டு சொல்லி ஏதாவது ஒரு வழியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பார். அல்லேலூயா. லப்ராகா பாதாராஷா தராகா பாரிகா பாலா பாரிகா பாராபா. லப்ரோகா ஃப்ராபாதாராஷா பாராகா பாலா பாரிகா பாராபா. Thank you Jesus. நல்லா துதிங்க துதிங்க. நல்ல ஆவியில நிறைஞ்சு ஆவியில நிறைஞ்சு எல்லா கட்டுகள்லாம் எரியுது. முடிய வச்சு செய்யப்பட்ட மாந்திரிகள்லாம் எரியுது எரியுது. வயிற்று வலியினால கஷ்டப்படுகிறவங்க கர்த்தர் தொடுகிறார் தொடுகிறார். டச் லப்ரோகா ஃபராபா ராகபா ரிபா ராஜா ராஷா பிராகபா. Glory, hallelujah. நன்றியப்பா. ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உன் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. சொல்லுமா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. ஆமென். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை. சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். நம்ம எண்ணங்கள் எல்லாம் கர்த்தரா இருக்கணும், இயேசுவா இருக்கணும். நம்ம முன்னாடி எப்போ அவர்தான் இருக்கணும். வேற எண்ணங்கள் இருக்க கூடாது. எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்தும். ஆமென். என்
நேசரே எல்லியோன் என்றுமே உயர்ந்தவரே சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே இசையா இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் இசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஆராதனை சொல்லமா ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே சொல்லுங்க என் அன்பர் இயேசுவுக்கே ஆவியான தேவனுக்கே பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆவியானவரே நீர் எங்களுக்குள் இருக்கிறீரப்பா. ஓ நன்றி அப்பா. நீர் வேறு நான் வேறல்ல, இருவரும் ஒருவரானோம். சொல்லும் ஆவியானவரை பார்த்து நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், வாய் திறந்தால் நீர் பேசுகிறீர், நான் சிரித்தால் நீர் சிரிக்கின்றீர், நான் அழுதால் நீர் அழுகின்றீர். தேவாவியே என்னில் வாழ்பவரே சொல்லும் அவரை பார்த்து தேவாவியே ஆவியானவரே என்னில் வாழ்பவரே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, பாதத்திலே நாங்கள் பணிந்து முத்தமிடுகிறோம். பாதத்தை நாங்கள் பணிந்து முத்தமிடுகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம். Lo prabasha braka bara bara tara baraka bara bala baraka bara bala bara ba. Hallelujah. எல்லா சளி தொல்லைகள் எல்லாம் எரியட்டும், வெளியேறட்டும். ஒரு சமாதான நதி ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள பாயட்டும், குடும்பங்கள்ல பாயட்டும். குடும்பங்களை உடைக்க கிரியை செய்கிற எல்லா மந்திரவாத கிரியைகள்லாம் எரிஞ்சு போட்டோம். அலக்களிக்கிற எல்லா போராட்டங்கள் வெளியேறட்டும். வீடுகளுக்குள்ள அலக்களித்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் எரியட்டும். இயேசுவின் நாமத்தில் சிறைப்பிடித்து நரகத்துக்கு அனுப்புகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே சொல்லுமா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி
உயர்த்தி மகிழ்ந்தீரே. 1,000,000 ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. 1,000,000 ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். 2 கரங்களை ஹalleluya hallelujah we worship you Lord. Hallelujah hallelujah. வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர், பசித்தோரை நன்மையினால் திருப்தியாக்குகிறீர். அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வலியோரை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீராமே. பசித்தோரை நன்மைகளா திருப்தியாக்குகிறீர். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசு எத்தனை நல்லவர். ஹalleluya ஹalleluya. நல்லவராமே. ரெப்ரகா பரதரா ஷிப்ரா நமாரி அந்தரி அந்தோர பௌலந்தல் ஷேகாரி அந்தரி அந்தரவு ரகதனா ஷேகாரி ரபரதரா ஷிபரகா பரபரபலதரபன. வெண்மையும் சிவப்புமானவரே உம்மை துதிக்கிறோம். 1000-10,000ங்களில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். அழகில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். வச்சிரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கு ஒப்பானவரே உம்மை துதிக்கிறோம். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவா எங்கள் பாவங்களை எங்களை விற்று அகற்றி போட்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஷதரபரகபர. அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில லபரதரா ஷதரகபர ஃபலதரபரகபரி பலதரபரிகபலதரதர. 2 கரங்களை வைத்து அப்படியே சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். ஆமென். தேசத்துல உலகமெங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும்பா. ரத்தத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் திறப்புல நின்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநியாயம் சிறு குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள், பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அப்படிப்பட்ட கொடுமை மாறட்டும். இப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் மேல உங்க கோபம் இறங்கட்டும் அப்பா. இப்படி அக்னியை போடுங்கப்பா. அப்பா இனி இப்படிப்பட்ட காரியங்கள் நியூஸ் நாங்க கேள்விப்படக்கூடாது. ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகோதரிகள் எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும். முடங்கி போய் இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளை எழும்பி உமக்காக அப்பா எஸ்தர்கள் எழும்பட்டும். எஸ்தரை போல ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும். தெபரா போல அப்பா உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்க எழும்பட்டும் அப்பா. எழும்பட்டும், உமக்காக எழும்பட்டும். திறப்புல நின்று ஜெபிக்கிற தேவ பிள்ளைங்கள் எழும்பட்டும். மறைவுல ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணுங்கப்பா. அப்பா அந்த அரங்கத்துல தேசத்திற்காக கண்ணீர் வரிக்கிற எத்தனையோ தாய்மார் சகோதரிகள் அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. அவங்கள பெருக பண்ணுங்க. அவங்க வாழ்வாதாரம் செழிக்கட்டும் அப்பா, செழிக்கட்டும். இன்னும் ஜெபிக்கிற சேனை எழும்பட்டும், இன்னும் எழும்பட்டும். ஒவ்வொரு துறையில இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஒவ்வொரு பெண்களையும் உயர்த்துங்கப்பா. அநீதிகள் மாறட்டும். எத்தனையோ இடங்கள்ல குடும்பப்படுத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட அநீதிகள் மாறட்டும். மணிப்பூர்ல அப்பா அநீதி செய்யுங்க. பெண்களுக்கு விரோதமா அந்த குற்றம் செய்யும் தேவ கோபம் பற்றி எரியட்டும் அப்பா. உங்க வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. நீங்க நீதி செய்யுங்க. உங்க நீதியை வெளிப்படுத்துங்கப்பா.
Rebraka farabalata rasha baraka bari balada raka bari balada rakaba. நன்றியப்பா 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 நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றியப்பா. ரெப்ரபாலாதா ராஷே பராகா பலபராதரபா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஐகானா மாரியந்திரி அந்த யாந்தரி Fire, fire, abraka bari baladara barashi baraka. நன்றியப்பா நன்றி. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். சந்தார ஹந்தாரா ஷிகா பராக்கர் பாந்தரபால் தீபாரா பகாந்தார் தேசத்தில் காணப்படுகின்ற அசாதமான சூழ்நிலைகள் மாட்டும். எல்லா கலவரங்கள் அப்பா தகப்பனை எல்லாம் மாட்டும், கலகாவி மாறட்டும். தேச சமாதானம் உண்டாட்டும் தகப்பனை. சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்தங்கிரிகளை எரிந்து போட்டு எரிந்து போட்டு எரிந்து போட்டு எரிந்து போட்டும். ஷந்தாரி அந்தார் இக்கானா ஷேகா பராக்ருபா. உங்க ரத்தம் உங்க ரத்தம் உங்க ரத்தம் உங்க ரத்தம் அப்பா ஒவ்வொரு ஜாதிகள் மீது இறங்கட்டும் இறங்கட்டும். சமாதை கிடைக்கிற எல்லா காரியங்களும் இறக்கி விட போட்டோம். ரீபானா ஹந்தாராபோ சந்தரபா. தேச சேமத்தை கொடுப்பீராக. எல்லா தொழில் வளங்கள் பெருகட்டும் அப்பா. தேவையான எல்லா காரியங்களும் பெருகட்டும் தகப்பனே. ரீபானா ஹந்தாரபால். உங்க வல்லமை ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்றுங்கப்பா தகப்பனே. அப்பா எல்லா போதையில் அடிமைப்பட்டுள்ள ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் மணந்திருமட்டும் மணந்திருமட்டும் மணந்திருமட்டும். ஏசு நாமத்தாலே சந்த யாந்தரபா எல்லா அடிமைத்தின் ஆவி எரிக்கப்பட்டு உமக்கன்று எழுமட்டும் உமக்கன்று ஓட்டும் உமக்கன்று அப்பா வாழட்டும் தகப்பனே. ஒரு வாழ்க்கை உமக்காக கடைசி காலத்தின் அடையாளங்கள் நடக்கின்றன. இது வரையின் காலங்கள் என்று உணரத்தக்கத ஒரு உணர்வுள்ள ஆவியை ஊற்றுங்க. தெளிந்த புத்தியோடு தகப்பனை சேவிக்கிறதாங்க. இந்த கட்டத்தில் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு அன்புக்குற கிருபை தாங்கப்பா. உண்மையை நேசிக்க உமக்காக வாழ கிருபை இறங்கட்டும் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரகதனா சந்தர் ரகாந்தரபோ. ஹல்லேலூயா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே கலக்கம் இல்லையே கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டேன். என் நேசர் நடத்துகிறேன். ஹல்லேலூயா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே கல்வாரி நாயகனே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த அதிசயமான காரியங்களுக்காக நன்றி அப்பா. எல்லா அப்பா அற்புதத்துக்காக நன்றி அப்பா. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி நன்றி. நீர் செய்ததின்ற ஒவ்வொரு அப்பா அதிசயத்துக்காக நன்றி நன்றி. இம்மட்டும் காத்த இனிமேல் அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் கொடுப்பீராக. பணவதைகள் கிடைக்கட்டும், வருடைய நன்மை கிடைக்கட்டும் அப்பா. நடக்க வேண்டிய காரியங்கள் ஏற்றுலையில் நடக்கட்டும் தகப்பனே. இந்த செய்திகளில் நீங்கள் பொறுப்படுங்க. என்னோட ஒவ்வொருத்தர் பேசுங்க. என்னை மாத்திரம் வெளிப்படுங்க தகப்பனே. தேவையான மண்ணா பெற்றுக் கொடுங்க. யார் யாருக்கு என்னென்ன வார்த்தை தேவையோ தகப்பை இப்பொழுது பெற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு கண்களும் இதயங்களும் திறக்கட்டும். வார்த்தை அந்த உள்ளே சென்று 100 மடங்கு உமக்கென்று பலன் கொடுக்கட்டும். ஆசிர்வீங்க தகப்பனை. தாழ்த்து வெறுமையாக நீரை பொறுப்படுங்க. வழிநடத்துங்க. இயேசு ஜெபங்க நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் இனி வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் இந்த தபரால் பெண்களை ஜெபத்துக்கு இயேசு நாமத்தால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த நாளும் நாம் தியானிக்கும் எடுத்துக்கொண்ட அருமையான ஒரு வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்கள் நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்ததான ஒரு சிறப்பு, இது ஒரு பாடம் போன்று ஹல்லேலூயா கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் சென்ற வாரம் தியானித்தோம். ஹல்லேலூயா. இந்த நாள் மற்ற வசனங்களை நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து
நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. விசுவாசனால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசமாய் இருப்பது வெறும் விசுவாசத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்வது அல்ல. கிரியைகளில் நம்ம அன்பு கோரணும். கர்த்தர் ஒருவர் உண்டு, அவர் மட்டும்தான் கடவுள், அவர்கிட்ட மட்டும்தான் வல்லமை உண்டு. மேலே வானத்தை கீழே அவருடைய நாமம் அல்லாமல் ரட்சிப்புடைய நாமம் இல்லை. அவர் தன்னை தேடுகின்ற ஒவ்வொருக்கும் பலன் கொடுக்கின்ற விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பிறப்புகிற அந்த இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது அவர் உன் தகப்பன் வீட்டை விட்டு நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று கர்த்தர் அவரோடு கூட பேசின பிற்பாடு உடனே கீழ்ப்படிந்து, இப்போ உள்ள மாதிரி கூட தரிசனங்கள் சொப்பனங்கள் கூட அந்த காலத்தில் இருந்துக்குமா தெரியல, அவங்களுக்கு அதை டீச் பண்ணல, போதிக்கலானாலும் ஆபிரகாம் தேவனுடைய அவர் பேச்சு சத்தம் கேட்டு உடனே கீழ்ப்படிந்து நம்பி இது கடவுள் தான் பேசின்றார், இதுதான் உண்மையான கடவுள், இது அவர் சத்தம் தான், இவர் தான் அந்த பூமியை படைச்சர், அவர் தான், அவர் சொன்னால் நடக்கும் என்று 100% நம்பினார். முதலாவது அந்த விசுவாசம் வரதுக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை. நம்ம காண்கின்ற காரியங்களை பார்க்கறது ஈஸியாக நம்பிடலாம். ஆனால் காணாத ஒன்று, உனக்கு நான் பாலும் தேன் ஓடின்ற ஒரு தேசம் கொடுப்பேன், இந்த இடத்துலேருந்து வெளியேற வேண்டும், உன்னுடைய மற்ற இனத்தாரோடு கூட ஜாதியாரோடு கூட உன்னோட ஜாதியில் உள்ள அந்த பழக்க வழக்கங்கள், தேவனை விட்டு விலக வைக்கின்ற அந்நிய பழக்க வழக்கங்கள்ட்டு நீ விலக வேண்டும். நான் உன்னை தனி ஜாதியாக மாற்றுவேன், உன்னை நான் ஆசிரியப்பேன், உன்னை நான் ஆசிரிக்கும் மூலமாக இந்த பூமியில் ஒரு கடவுள் உண்டு என்று இந்த ஜனங்களை அறிய வேண்டும், அவர் தான் இஸ்ரவேல் தேவன் என்று உணர்த்தத்தக்கதாக அவர் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு விசுவாசினால் மட்டும்தான் கீழ்ப்படிய முடியும். விசுவாசம் இருந்தால் தான் கீழ்ப்படி வைக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்து சென்று, ஹல்லேலூயா, ஆண்டவர் கட்டி உண்டாக்கின அந்த அஸ்திபாரத்தில் நகரத்துக்கு ஒப்பா வாழ்ந்தாத அதை நினைத்து அதை ஏங்கி இந்த பூமியில் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு கூடாரம் போன்று அது பெயர்க்கப்பட்டு போகும். இந்த பூமியின் வாழ்க்கை அது நிலையான வாழ்க்கை அல்ல, இது ஒரு நிலையற்ற வாழ்க்கை என்று அவங்க என்ன செஞ்சாங்களா, தாங்கள் விட்டு வந்த அந்த தேசத்தை நினைத்திருக்கு, அவங்க நினைச்சா அதை திரும்பி போறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கட்ட கொடுத்திருப்ப, அவங்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமா. ஆனால் ஆகியால் அவங்க என்ன செஞ்சாங்களா, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். ஆகியால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்படுவதற்கு அவர் எடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு ஒரு தேச நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார். ஹல்லேலூயா. அப்போ அவங்க வாழ்க்கையில விசுவாசத்தை சும்மா வெறும் வாயால செய்யல, தங்களுடைய செயலில் காட்டினாங்க. ஆபிரகாம் தேவனை குழந்தை இல்லாத சமயத்தில் இப்பொழுது உள்ள ஒருவேளை மருத்துவ உதவிகள் மூலமாக இப்பொழுது பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. இப்போ உள்ள சூழ்நிலை ஆண்டு சொன்னால் கூட நம்புவதற்கு ஒரு ஏது இருக்குது, ஒரு ரீசன் இருக்குது, சூழ்நிலைகள் காணப்படுது. ட்ரீட்மெண்ட் மூலமாக பெற்றெடுக்க அநேக வாய்ப்புகள் இப்போ காணப்படுகிறது. ஆனால் ஆபிரகாம் காலத்தில் எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் சொன்னார், கடற்கரை மணலை பார்த்து உன் ஜாதி இப்படி பெருகுன்னு சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை பார்த்து உன் சந்ததி இவ்வளோ பெருகுன்னு அந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற சூழ்நிலை அல்ல, தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு பலவிதமாக நம்ம நோக்கி கடந்து வருகிறது. டிவியில், செல்ஃபோனில் எவ்வளோ வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் 24 hours இந்த நாளில் கடைசி காலங்களில் நமக்கு வார்த்தைகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சோர்ந்து போகும்போது தான் ஏதோ ஒரு பாட்டு மூலமாக யாரோ ஒரு வசனத்தில் யாரோ ஒரு பேசுகிறாங்க, கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய சூழ்நிலை அப்படியே அவங்க பேசுகிறாங்க, அப்படி இடைப்படுறாங்க. நமக்கு அது கர்த்தர் பேசின ஆவியானவர் எங்கே இருக்கின்ற நமக்கு சாட்சியாக நம்ம முன்னாடி அவ்வளோ வார்த்தை இருந்தாலும் இன்றைக்கு சூழ்நிலையில் கடைசி காலங்களில் சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போய் ஆண்டு விசுவாசத்தை விலகி போகிற அநேகர் உண்டு. தேவ ஜனமே, நாம் தரிசித்து நடக்காம விசுவாசம் நடக்காத அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். தரிசனம் தவறில்லை, தரிசனம் பார்க்குறாங்க, தரிசனம் பார்க்குறவங்க இன்னும் அதிகமாக விசுவாசிப்பாங்க. ஏனென்றால் இந்த பரலோகம் இருக்கிற உண்மை, நரகம் இருக்கிற உண்மை என்று சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு கூட்டி கொண்டு காண்பி போகும்போது இன்னும் அதிகமாக விசுவாசம் பெருகும். அதை விட ஹல்லேலூயா, நாம் எப்பொழுதுமே ஆவியில் இருக்க முடியாது, நம்ம பரலோகத்தில் வாழ முடியாது. நம்ம ஆவியில் ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப இந்த பூமியில் அதே சூழ்நிலை, அதே மனுஷர்கள், அதே சமுதாயம் தான், அதே வாழ்க்கை தான். ஆனால் அந்த வார்த்தை
உள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும் ப்ராசஸ். நம்ம சூழ்நிலையை பார்க்காம நம்ம ஆவின் சிந்தையில எபிரியருக்கு எழுதும்போது அவர் கொடுப்பின்றார். ஹல்லேலூயா. நம்ம நம்முடைய சரீரமும் நம்முடைய மனசும் தேவனுக்கு ஏற்க சிந்தை மறுபமாயி ஆண்டவருக்கு நம்ம ஆராதிக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சிந்தை மாற வேண்டும், பரலோக சிந்தையை தரிக்க வேண்டும். அதுதான் விசுவாசம். வெறும் இந்த காண்கிற நம்புற ஒரு நம்பிக்கை என்று எடுக்கப்படும். காணாத ஒன்று நம்பும்போது அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஸோ பழைய ஏற்பாட்டு பசங்க அநேகர் அதை செய்தார்கள். இதில் ஒரு லிஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். 17 வசனம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கின் பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கின் இடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். இது எவ்வளவு பெரிய விசுவாசம்! இன்றைக்கு நம்ம வேதத்தில் மிக எளிதாக கடந்து வருகின்றோம், இதை படித்து வாசித்து. அந்த காலங்களில் ஹல்லேலூயா ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கும் இயேசு வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு இருந்த காலகட்டத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அது கிமு, இது கிபி. ஹல்லேலூயா. பல நூற்றாண்டுகள். ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் காண்பித்தார், உன்னுடைய சந்ததிகள் இப்படி வாழ்வாங்க, அடிமையாக இருப்பாங்க, திரும்ப ஒரு ரட்சகன் அனுப்பி நான் விடுதலை செய்வேன், அதுக்கப்புறம் இயேசு வருவார், மரிப்பார், எல்லாமே அவருக்கு காண்பிக்கப்பட்டது. வேதத்தில் எல்லா காரியங்களும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அந்த சுருள்லாம் கிடைச்சதான் தெரியல. நிறைய வேதத்தில் எழுதின சுருள்கள் கிடைக்கவில்லை, அதனால் டிரான்ஸ்லேட் பண்ணவில்லை. அப்படியாக ஆபிரகாமுக்கு நிறைய காரியங்கள் காண்பிக்கப்பட்டன. அதில் ஒன்று தான் இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு கூட, அவர் இறந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவார். அப்போ பிதாவுடைய குமாரனை பிதா எழுப்பும் பொழுது ஹல்லேலூயா, என்னுடைய பையனையும் அவர் கண்டிப்பாக பலியாக மாட்டார், அவன் இறந்தாலும் திரும்ப வருவான் என்கிற விசுவாசம். இது மிகப்பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இறந்து உயிரோடு எழுவான். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிறைய தேசங்களில் மிகப்பெரிய ஊழியர்கள் மூலமாக எத்தனையோ இன்றைக்கும் இயேசு இன்றையும் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இறந்த அநேகர் இன்றைக்கு உயிரோடு கூட எழும்புறாங்க. ஆனாலும் ஒரு சாரார் இன்றைக்கும் தரிசனங்களை தப்பாக சொல்கிறாங்க. பரலோகம் என்பது எல்லாரும் போக முடியாது, நரகம் கிடையாது, இப்படிப்பட்ட சில முட்டாள்தனமான கருத்துக்கள் இன்றைக்கும் சொல்கிறாங்க. இன்றைக்கும் நம்பார்கள். ஆண்டவர் கடைசி காலங்களில் இது கிருபையின் காலம். ஹல்லேலூயா. சீனாய் மலை அல்ல, சியோன் மலையில நம்ம வந்து சேர்ந்து விட்டோம். இதுதான் புதிய உடன்படிக்கையின் காலங்கள். ஆயிரமான பஸ்தங்கள் தூதர்களுக்கும் பிதாவ தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவிட்டையும் ஆவியானவர்கிட்டையும் சர்வசங்க சபைக்கிட்டையும் நம்ம வந்து சேர்ந்து விட்டோம். நமக்கும் பிதாவுக்கும் கேப் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னை மாம்சமாக நெத்தரின் வழியாக பிரிந்து அவர் உள்ள சென்று தன் மாம்சத்தை ஒரு பலியாக ஒப்புக்கொட்ட நிமித்தமாக அந்த தடை நீங்கினது என்பதை உணராமல் பரலோகத்துக்கு போக முடியாது, பசங்களை பார்க்க முடியாது என்று அவங்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த போதின்படி அவங்க பேசுகிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அதை பசங்களை பார்த்தா இயேசுவை பார்த்தா பிதாவை பார்த்தா பொய் என்று கண்கள் திறக்கப்படாத குருடர்களாக, கண்கள் இருந்தும் குருடர்களாக இருக்கிறாங்க. ஏசையால தான் சொன்னார், என் தாசன் இல்லாமல் குருடன் யார்? அப்போ என் பிள்ளை தான் குருடனாக இருக்கான். கண் இருந்தும் இப்படிவிட காரியங்களையும் நம்பாம அவிசுவாசமாக கண்களோடு கூட ஆண்டவரை தேடக்கூடாது. அது அப்படி வாழ்றவங்க கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு இழுக்கு. ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு விசுவாசத்துக்கு தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடைய மகன் இறந்தும் எழுவான் என்று யோசித்து பாருங்க. எந்த அவர் காட்சியும் பார்க்கல, எந்த படமும் பார்க்கல, எந்த காரியத்தை அவர் கேட்கவில்லை. அந்த காலங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கலை. ஒரு ஏதுவே இல்லாத சூழ்நிலை. ஈசாக்கு வந்ததும் அதிசயம், பிறந்தது அதிசயம். ஹல்லேலூயா. உற்பத்தி ஆனது, அவன் வளர்ந்து கொண்ட ஒவ்வொரு காரியம் அதிசயம். அதே போல ஆண்டவர் உன் பிள்ளை எனக்கு கொடு என்று சொல்லும் போது கூட அவர் மறுபேச்சு பேசலை. சொன்ன மலையில உடனே செல்கின்றார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுவார், அதே போல் என் பிள்ளை எழுவான் என்று மரித்தோர்ந்து அவனை திரும்ப அதே போல பாவனையாக பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. அதே போல ஈசாக்கு பல காரியங்கள் சொல்லப்பட்டு
அவனுக்கு விசுவாசத்தினால அவன் யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கின்றான். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையுமே ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அல்லேலூயா. அதே போல யாக்கோபு கடைசி நாட்களை யோசேப்பிட இருக்கும் பொழுது, யோசேப்புடைய பிள்ளைங்களை ஆஸ்வதிக்கும் பொழுது இளையவனை ஃபர்ஸ்ட் ஆஸ்வதிக்க மூத்தவனுக்கு 2 ஆசீர்வாதம். எப்படி யாக்கோபுக்கு கிடைச்சதோ ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரோ அதே போல இளையவன் மூத்தவனுக்கு ஊழியம் செய்வான். மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான். இளையவன் தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பெற்றனாக இருந்தார். கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார் என்பதை ஈசாக்கு அறிந்து அவர் அப்படி ஆசிரிச்சார். அதே போல யாக்கோபும் அதே மாதிரி யோசேப்புடைய பையங்களை இளைய மகன் மேல வலதுகரத்தை வைக்கின்றார், மூத்த மகன் மேல இடதுகரத்தை வைக்கின்றார். அவர் விசுவாசனால் அதை செய்தார். ஹல்லேலூயா. அதே போல யோசேப்புக்கு எல்லா காரியங்களும் காண்பிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் பின்னாடி நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்து காண்பிக்கின்றார். யோசேப்பு அதை அறிந்தனால இந்த ஜனங்கள் நான் இருந்த பிற்பாடு நாங்கள் இப்போ எகிப்தில் இருக்கிறோம். எகிப்து ராஜா இப்போ உள்ள ராஜா நல்ல நம்மளை பார்க்குறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க அந்நியர்கள் என்று அவங்க நினைக்கவில்லை. ஆனால் நான் மறுத்த பிற்பாடு இன்னொரு ராஜா எழும்பி இந்த ஜனங்களை கொடுமைப்படுத்தான. அவங்க 430 வருஷம் இங்கே அடிமையாக இதே எகிப்தில் மாறுவாங்க. அவங்க பல இன்னல்களை அனுபவிப்பாங்க. பின்பதாக ஆண்டவர் ஒரு இரட்சகனை ஒரு லீடரை எழுப்பார். அவங்க புறப்பட்டு பாலம் தேனோடு கானானுக்கு போவாங்க. அப்படி போகும்பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லி விசுவாசனால் பேசினார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வேதத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் உண்டு. நாம் ஆவியில நம்ம எப்போதும் ட்ராவல் பண்ணும்பொழுது கர்த்தர் அந்தந்த பரிசுத்தவான்களை நம்முடைய ஆவியில அனுப்பி இல்லை நம்ம அங்கே கொண்டு சென்று பல காரியங்களை பல ரகசியங்களை நம்ம கற்றுக் கொடுப்பார். அவங்க வாழ்க்கையில வேதத்தில் சொல்லப்படாத பல ரகசியங்கள் அல்லேலூயா காண்பிக்கப்படும். அப்போ யோசேப்பு எல்லாம் காண்பிக்கப்பட்டது. என்னுடைய ஜனங்கள் திரும்ப பாலந்தனோடு அந்த சொந்த தேசத்துக்கு போவாங்க என்று அறிந்து நான் மறித்து அடக்கமானோட என்று நான் எலும்பாக இருந்தாலும் என் எலும்பை கண்டிப்பாக அந்த தேசத்தில் என்னுடைய எலும்புகள் என் சொந்த தேசமாக இருக்கணும். இது என்னன்னாலும் இது அந்நிய தேசம் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஆளிலேயே எவ்வளோ பெரிய விசுவாசம். அதே போல் மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் வரை ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தனை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. மோசேயின் கதை நமக்கு ஒரு கதையாக நம்ம பார்க்கின்றோம், படிக்கின்றோம். ஆனால் அதற்குள்ள எத்தனை விசுவாசம். அவனை அந்த நைல் நதியில பார்வோனுடைய குமார்த்தன் கண்டு கொண்டு வளர்க்கின்றாள். ஆனா மோசையுடைய சகோதரியே சென்று இந்த குழந்தையை கவனிக்கிறதுக்கு ஒரு தாதியை நான் கண்டுபிடிக்க என்று சொல்லி அவள் தன் சொந்த தாய் அழைத்து கொண்டு போகின்றாள். இது எதுவுமே அந்த பார்வோனுடைய மகளுக்கு தெரியாது. அவள் தன்னுடைய விசுவாச சொல்லி 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 மோசையுடைய தாயின் வளர்ப்பின் நிமித்தமாக மோசே மிகப்பெரிய ரச்சனாக மாறுவதற்கு அந்த தாயுடைய வளர்ப்பு மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தை பாடோட சேர்த்து அங்க விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தனால மோசே பிறந்தபோது தாய் தகப்பமார் தேவனுடைய கட்டளைக்கு பயந்தனால ராஜாவுக்கு பயப்படாம அவனை பாதுகாத்தாங்க. அதே போல மோசேயும் நான் இருக்கின்ற இடம் இதுவல்ல, எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார், நான் வாழ வேண்டிய இடம் வேறு,
நான் இந்த இனத்தான் அல்ல என்று அவருக்குள்ளாக ஒரு அக்கினி, ஒரு அந்த வல்லமை இருந்து கொண்டு இருந்தது. அந்த உணர்வு, ஹல்லேலூயா, அந்த விசுவாசம் உள்ள இருந்ததுனால தான் அவர் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். எகிப்தியர்கள் எபிரியர்கள் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு கடவுள்கள் வேற, அவங்களுடைய ஆராதனைகள் வேற, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேற. ஆண்டவர் முதல் 40 வருஷம் நல்லா அரண்மனையில் அவனை எல்லா சகல கலைகளையும் எல்லாற்றையும் அவன் நல்லா கற்று தெரிந்து நிபுணனாக கற்று அவனை மாற்றினார். அடுத்த 40 வருஷம் அவரை வனாந்தரத்தில் பல பிரச்சனை மத்தியிலே, வேதனையிலே, வெறுமையிலையும் அவர் நடத்தினார். அல்லேலூயா. அதில் பல காரியங்கள் தெரிந்து கொண்டார். அவர் அரண்மனையில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் அந்த விசுவாச கண்களை, என்னுடைய ஜனத்து மத்தியில் நான் வாழணும், என் ஜனத்தை இந்த இடத்துலேருந்து நான் விடுதலை கொண்டு போகிற ஒரு ரட்சகர் நம்மளால் அதை முடியும் என்று அவர் விசுவாசம் கண்டு, இந்த அரண்மனையில் இருந்து நான் செல்வ செழிப்போடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை, என்னுடைய ஜனங்களோட கூட நான் என்ன செய்யணுமா உபத்திரவத்தை நான் அனுபவிப்பு தான் தேவனுடைய நோக்கம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அல்லேலூயா. இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து இக்காலப்பாடுகள் இனி வருகின்ற மகிமைக்கு ஒப்பானவன் என்று அவன் அறிந்திருந்தான். முச்சடின் நடுவில் தேவன் தோன்றி பேசும் பொழுது அவன் பல சாக்கு போக்கு சொல்கின்றான். ஆனாலும் அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சென்று அவன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரேலுக்கு செய்தார். அல்லேலூயா. அவன் இனி வரும் அந்த பலன்கள் மேல் நோக்கமாக இருந்து கிறிஸ்து நிமித்தம் வருகின்ற நிந்தை என்னச்சுன்னா அதிக பாக்கியம் என்று எண்ணினான். பல நேரங்களில் அழைத்து வந்த கர்த்தர் இருக்கா இல்லையா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனாலும் அவன் விசுவாசத்தை கைவிடலை. சுற்றியுள்ள சூழ்நிலை அவனுக்கு மிக மோசமாக இருந்தது. எந்த ஜனங்களை நேசித்து எந்த ஜனங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவன் கூட்டி கொண்டு போனானோ அதே ஜனங்கள் ஒரு வேலை வரும்பொழுது இவன் கர்த்தர் அழைக்கவே இல்லை, இவன் தன்னால் பேசினான், இவனால் ஒன்று இல்லை, நம்மளை வனாந்தத்தை கொன்று போட்டான் என்று சொல்லி அந்த ஜனங்கள் பல நேரங்களில் அவன் மேலே கல்லெறிய சென்றார்கள். ஆனாலும் அவன் விசுவாசத்தை விடவில்லை. அவர் அழைத்து கொண்டு வந்தார். பல நேரங்களில் அவன் ஆண்டுகிட்ட முறையிட்டான், என்ன தயவுசெய்து கொன்று போடுங்க. ஆனாலும் அவனுடைய விசுவாசம், இந்த ஜனங்களை அவர் அழைத்தார், தகப்பு மாதிரி தூக்கி கொண்டு போறார், அவர் கொண்டு சேர்ப்பார், அதற்கு நான் ஒரு கருவி என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினால் அவன் அதரிசனமானவரை தரிசித்தது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் அந்த எகிப்தை விட்டு போனான். அப்ப கர்த்தர் அவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தினார். இருக்கின்றவரும் இருந்தவரும் வருகிறமையார் கர்த்தர் அவர் பரிசுத்தர். அவர் இருக்கின்றவராக இருக்கின்றவர், இருக்கிறேன் என்ப நான் தான். ஐ எம் வித் யூ, ஐ வில் பி வித் யூ. நான் உன் கூட எப்போ இருப்பேன், நான் எப்போ இருக்கின்றேன், இனியும் இருப்பேன், நான் உடனே இருக்கிறேன் என்பவர். அப்போ அவன் கூட நான் இருக்கிறேன், என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும், நான் உனக்கு இலைப்பால் கொடுத்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அவர் செல்கின்ற சூழ்நிலை ரொம்ப கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ஸான சூழ்நிலை இல்லை, இன்கன்வீனியன்ஸு. வனாந்தரத்தில் இலைப்பால் கிடையாது, அத்தனை ஜனங்கள் நடத்தணும், கடை கிடையாது, தண்ணி குடிக்க தண்ணீர் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லாத சூழ்நிலை இல்லை. இப்போ நம்ம ஜிபிஆர்எஸ் கிடையாது, எந்த செல்ஃபோன்ஸ் கிடையாது, எந்த சிக்னல் காட்ட முடியாது. ஒரே வார்த்தை தேவனை, ஒரே விசுவாசம், என் முன்னாடி அவர் போறார், அவர் காண்பிப்பார். பகல்ல மேகஸ்தமாக இருக்கின்றார், இரவில் அக்னியாக என்னோடு இருக்கின்றார். அவர் தான் 10 வாதை கொடுத்து அழைத்து வந்தார், அவர் தான் கொண்டு போவார் என்று. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருக்கும்பொழுதும் அவர் விசுவாசத்தை அறிக்கையிட்டார், செயல்களில் தன்னுடைய செயல்களை அறிக்கையிட்டார். அதே போல அந்த ஜனங்களுடைய அவங்க நடக்கும் பொழுது அந்த பாதையிலையும் அந்த 40 வருஷமும் அவர் அதரிசனமானவரை தேவனே யாரும் கண்டதில்லை என்று சொல்லி ஒரு சரார் சொல்றாங்க. ஆனா முகமுகமாய் பார்த்த மோசே போல யாரும் பார்க்கவில்லை. பழைய ஏற்பாடு அழிந்து போயின்ற அந்த ஊழியத்திலேயே கர்த்தரை பார்க்க முடியுமானால், ஹல்லேலூயா, இப்பொழுது உள்ள நீதியை பேசின ஊழியம் நம்ம அவரை முகமுகமாக பார்க்கலாம், கிருபாசனத்தில் நெருங்கலாம், அப்பா பிதான் கூப்பிடலாம். ஹல்லேலூயா. அதரிசனமே அவர் கண்டார், நாமும் பார்க்கலாம். மோசே கண்டார், அவரை பார்த்தாரு, பார்த்து பேசினார்.
அந்த 40 நாள் புசியாம குடியாம இருந்து அவரை முகமுகம் பார்த்து அவர் கையிலிருந்து அக்கினி பிரமாட்டை வாங்கி அப்படிப்பட மோசே இல்லை. அப்போ மோசே பார்த்தார் யோவான், இந்த கிருபையங்காட்ட யோவான் பார்த்தா நானும் பார்ப்பேன் என்று மத்தேயுவின் சுவிசேஷத்தில் தெளிவாக குறிப்பிட்டார். பிதாவை யாரு கண்டதில் மட்டும் எடுக்காங்க. எனக்கு அதுக்கு அடுத்த வார்த்தை, பிதா என் மடியில் குமாரனாகிய கிறிஸ்து யாருக்கு வெளிப்பட்டிருந்தாரோ அந்த நபரும் இயேசும் பிதாவும் தவிர வேற யாருக்கும் அது தெரியாது. அப்போ எவர்கள் தேவனே ஆவினால் நடத்தப்படாங்க அவங்க அவனுடைய புத்திரர். அவங்கள யாருமே நிதானிக்க முடியாது. ஆவின் சிந்த உள்ளவங்களை தேவன் ஆவியில் நடத்துவார். அது அவங்களுக்கும் ஆண்டுக்கு மட்டும்தான். அவங்க என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்பாத காரியங்களை பார்ப்பாங்க. அப்போ மோசே அன்றைக்கு கர்த்தரை கண்டான், முகமாக கண்டுதான் விசுவாசத்தில் அவன் நடத்தினா. அத்தனை லட்சம் ஜனங்களையும் நடத்துறது மிக எளிது கிடையாது, ஆனால் நடத்தினான். ஹல்லேலூயா. கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்னோடு இருக்கும் பொழுது இந்த ராஜா என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் நம்பினான். அந்த ராஜாவுக்கு முன்பாக முதல்ல போக மாட்டேன்னு சொல்லி பயந்தான். ஆண்டவரே நான் திக்கு, ஐயோ நான் மந்திரம், எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டு சொன்னார், நீ போ, நான் உனக்கு இந்த கொஞ்சம் பலத்தில் போனாலும் இப்போ நான் பேசுகிறேன் என்று சொல்லி ஆண்டு முதல்ல சொன்னார், நீ இப்போ ஆறணும் எடுத்து பேசணும். ஆனால் நீங்கள் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா எல்லா இடத்துலையும் மோசமாக பேசுவார். ஒரு கொஞ்சம் 2-3 அதிகாரத்தை மட்டும் ஆறுன்னு இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் எல்லா காலகட்டங்களையும் பார்வனுடைய பேச்சுவார்த்தை நடத்தது யாருன்னா மோசே தான். ஹல்லேலூயா. சாதாரண பயந்து போன ஒரு மனிதனை கொண்டு கத்த அவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய அவனுடைய விசுவாசம் மிகப்பெரிய ஊன்றுகளாக இருந்தது. ஹல்லேலூயா. நாம் பலவீனர்கள், நம்முடைய பார்வையிலே அற்பமானவர்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் வெளியேற பெற்றவர்கள். பயந்து போய் இந்த கிதியோனை பார்த்தாண்ட சொன்னாரு பராக்கிரமசாலி என்று. ஹல்லேலூயா. பலவீனமான எளிய பிள்ளைகளை தான் அவர் தன்னுடைய வலிமை நிரப்பி உங்களுக்குண்டு கத்த தேசத்தில் பெரிய கதை செய்வார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். 28ஆம் வசனம், விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கும் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஹல்லேலூயா. ஆண்டு ஒரு நித்திய நியமனத்தை அன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மிகப்பெரிய நியமனம், ஒரு பிரமாணம் அன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு மோசே மூலமாக இந்த பூமியில அவர் ஸ்தாபித்தார். ஒரு நித்திய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு வஸ்தவங்கள் பஸ்கா ஒரு ஆட்டுக்குடி அடுத்து ரத்தத்தை பூசினாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை கிருபையின் உடன்படிக்கையில் இருக்கின்ற நமக்கு பஸ்காவாக ஆட்டுக்குட்டியானவரே இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டனால ஒவ்வொரு வீடுகளையும் இயேசு கிறிஸ்து ரத்தம் காணப்படும். விசுவாசம் அந்த ரத்தத்தை நம்ம பூசணும், தெளிக்கணும். என்னுடைய வீடுகளில், என் நிலைக்காலில், என் பணத்தில், என்னுடைய மிருக ஜீவன்களில், என் பிள்ளைங்க மேலே, என் களஞ்சியங்கள், என் வாகனங்களில், என் தொழில் ஸ்தலத்தில் ஆண்டவர் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். ஏசின் ரத்தம் எல்லா பாவத்தை நீக்கும், ஏசின் ரத்தம் வியாதியை மாற்றும், ஏசின் ரத்தம் எல்லா மரண வாதைகளையும் நீக்கும் என்கிற விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு மாதிரியை செய்தான். ஆட்டுக்கடை அடித்து அந்த ரத்தத்தை பூசின எந்த வீட்டில் அந்த ரத்தம் இருந்ததோ அங்கு சங்காரக்காரன் வரவில்லை. இன்றைக்கும் இயேசு சந்தாரத்தை ஏற்றுக்கொண்ட நாம் விசுவாசத்தினால் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இந்த வார்த்தை நீங்கள் சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எல்லா வியாதியை மாற்றும், பலவீனத்தை மாற்றும், பிரச்சனையை மாற்றும், சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கிடைக்கிற சத்துருக்களை அந்த இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் எரிக்க முடியும். பிசாசு பயப்படுகிற ஒரே ஆயுதம் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம், இயேசுவின் வல்லமை. ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளை கையில் வச்ச பிசாசு போகாது. ஏசின் ரத்தத்தினால உன்னை எரிக்கும், ஏசு நாமத்தால் உன்னை எரிக்கிறேன், ஏசின் அக்னி இறங்கட்டு சொல்லும் பொழுது மட்டும் பிசாசு அலரும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரமாணத்தை அன்றைக்கு விசுவாசத்தினால், ஹல்லேலூயா, எல்லா வீட்லையும் தலைப்பில் சங்காரம் மூத்த பிள்ளை இறந்த போது. ஆனால் எபிரேயர் வீட்டில் ஒரு சாவு வரவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தெரியாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால அங்கே என்ன செஞ்சாங்க, அந்த செங்கடலே கடந்தாங்க. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி மிகப்பெரிய காரியங்களை அந்த நாளில் செய்தார். ஹல்லேலூயா. இதுவரை அந்த
அந்த பூமியில அதுவரை காணாத பல அதிசயங்களை செய்தார்கள். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து நமக்கு இவங்களுடைய வாழ்க்கை திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டது. அவங்களே செய்யும் பொழுது ஹல்லேலூயா, கடைசி காலத்தை என் முன்னாடி காணப்பட எரிகோவை நான் ஏசு நாமத்தில் உடைப்பேன். எனக்கு முன்னாடி காணப்பட அந்த செங்கல்ல ஏசு நாமத்தில் நான் பிளப்பேன். அன்றைக்கு அவங்க கடலை கடந்து போனது போல நம்ம வாழ்க்கையில நம்மளை முன்னேற விடாம நம்ம வாழ்க்கையில பணங்களையும் தொழில்களையும் நன்மைகளையும் தடை செய்கிற ஒவ்வொரு சத்துருக்களையும் இயேசு நாமத்தால நான் எரிப்பேன் என்று நீங்கள் விசுவாச வார்த்தை அறிக்கையிட வேண்டும். கர்த்தர் என்னை மோசையை போல் அழைத்துள்ளார். அநேக ஜனங்கள் ரட்சிப்படையும்படி என் மூலமாக மிகப்பெரிய விடுதலை இந்த தேசத்தில் உண்டாகும்படி அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். எனக்குள்ள உள்ள அபிஷேகம் அது வெறுமையான அல்ல. நான் நீதிமான், நான் அழைக்கப்பட்டவள். கர்த்தர் என்னை சும்மா வேஸ்டா அழைக்கல, விருதாக அழைக்கவில்லை, விருதாக என்னை செய்வீங்கள் என்று சொல்லவில்லை. ஹல்லேலூயா, நான் ஒரு மோசேயை போல தலைவனாக இந்த தேசத்தை அசைக்க, இந்த தேசத்தில் உள்ள அந்தகாரங்களை அழிக்க கர்த்தனை தெரிந்து கொண்டார். பல மறைவிடங்களை செய்யப்படுகின்ற துரைத்தனங்களை அதிகாரம் இருக்கின்றவர்களுக்குள்ள கிரியை செய்த அந்த ஆவிகளை கண்டு இனம் கண்டு அழிக்க கர்த்தர் அபிஷேகம் விட கோரேஸ் முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படுமா, ராஜாக்கள் இடைக்கடைகள் அவிழும் பயத்தினால. ஹல்லேலூயா. அப்பா, ராஜ்யங்கள் உள்ளவங்க நமக்குள்ள உள்ள அபிஷேகத்தை பார்த்து பயப்பட வேண்டும். நம்ம அப்படிதான் நடக்க வேண்டும். நாம அவங்க பண்ற அருவருப்பிற்கும் அன்றைக்கு தானியேல் ராஜா ஓட அந்த போஜனத்தை நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று அவன் ஒரு தீர்மானம் பண்ணான் விசுவாசனால். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற அநேகர் ஒத்து பாருங்க, அனுசரித்து பாருங்க, அவங்க என்ன தவறு பண்ணாலும் அதற்கு நம்ம கத்த அழைக்கவில்லை. நான் அபிஷேகமானப்பட்டவன், எனக்குள்ள அபிஷேகம் எல்லாரையும் கீழ்பட்டின்ற அபிஷேகம். சிங்க கொகையில் இருந்தாலும் சர்ப்பங்க மத்தியில் இருந்தாலும் எனக்குள்ள அபிஷேகம் ஜாதிகளை கட்ட எனக்கு கீழ்பட்டின அபிஷேகம். ஹல்லேலூயா என்று உணர்ந்து நம்ம துதிக்க 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 ஜெபிக்க 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 ஹல்லேலூயா ஜனங்களுக்கு எதிரான திட்டங்கள் தீட்ட நாம் ஜெபித்தால் மாறும். ஹல்லேலூயா, நாம் துதித்தால் மாறும். வெளிரங்கமாக அல்ல, அந்தரங்கத்துல ஜெபிக்க வேண்டும். நான் ஒரு மோசே. ஹல்லேலூயா. எப்படி ஈசாக்கு யாக்கோபு எல்லாம் விசுவாசனால கண்டு அந்த காரியங்களை கர்த்தர் மோசையோடு பேசினார், ஆபிரகாமோட பேசினார், ஈசாக்கோட பேசினார், யோசேப்போட பேசினார். ஹல்லேலூயா. யாக்கோபு தரிசனம் கண்டான். அத்தனை அவன் ஒரு வாலிபன் இருக்கும் பொழுது உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் நான் அந்த பூமியை ஆசிரிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப அது எப்பேற்பட்ட வார்த்தை! இன்றைக்கு நமக்கு நேராக நிறைய வார்த்தைகள் வருகிறது. நாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கேன். நம்ம காயப்பட்ட பல நேரங்கள் உண்டு, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து முறுமுறுத்த வேலைகள் உண்டு, என்னை மன்னிங்க. இந்த நாள் நம்ம கேட்க போயிட்டோம். ஹல்லேலூயா. இன்னும் பல காரியங்களை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். இன்னும் மற்ற வசனங்களை ஈசாக்கு போகலாம், ஆபிரகாம் போகலாம்ப்பா, மோசே போல நான் விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். ஆண்டவரே, என் சூழ்நிலை பார்க்காம இந்த சூழ்நிலை மத்தியிலும் என்னோட இன்னைக்கு இருக்கிறீங்க. என்னோட கூட உள்ள நீர் செங்கடலை கடக்கின்றவர், பிழைக்கின்றவர். சாதாரண ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு வெட்டாந்தர ட்ரை லேண்ட்ல போன மாதிரி அவங்க போனாங்க. கர்த்தர் என்னை கொண்டு அப்படிப்பட்ட காரியம் செய்வார். எனக்குள்ள அபிஷேகம் வல்லமை சூழ்நிலையை மாற்றும். இந்த பூமியில் நடக்கின்ற எல்லா தீமைக்கும் அவர் என்னை விலக்கி பாதுகாப்பார். அவர் என் ஆத்துமாய் பாதுகாப்பார். இந்த பூமியில் இன்றைக்கு கடைசி காலங்கள் ஆண்ட வரிக்கான அடையாளம் நிறைய நடக்குது. இந்த 2026 இந்த 8 மாதம் வர 11 மிகப்பெரிய நிலநடுக்கங்கள் உலகம் முழுவதும் தொடர்ந்து வந்திருக்கு. 11 நிலநடுக்கங்கள் மிகப்பெரிய அளவில். அதே போல வெள்ளங்கள் அதிக எல் நினைவினால் அதிக பாதிப்பு, அதிக மழைப்பொழிவு, அதிக பனிப்பொழிவு, சுற்றிலும் அப்படிப்பட்ட பல அடையாளங்கள் இந்த நாளில் ஆண்டவர் சொன்னார். பூமியில் உள்ள ஆபத்து நிமித்த மனுஷனுடைய இருதயங்கள் கரைந்து போகும், மனுஷுக்கும் வரும்போது விசுவாசத்தை காண்பார் என்று சொன்னார். ஆனால் கடைசி காலத்தில் வாழ்ந்த நமக்கு இது ஒரு சவாலாக கொடுக்கப்பட்டது. நான் இந்த பிரச்சனையை ஜெயிப்பேன், நான் என்னுடைய தலையில் உடைப்பேன். என் விசுவாசனால எனக்கு கர்த்தர் இந்த பூமி அழிந்தாலும் இந்த வாழ்க்கை அழிந்தாலும் எனக்கும் அவர்கள உறவு நித்தியமானது. இயேசு வருவார், என் நிலைத்து கொண்டு போவார். நித்தியமாக நான் அங்கு வாழ்வேன். மரணம் இல்லாத, வியாதி இல்லாத, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வேன். இந்த பூமியோடு நான் முடிந்து போக மாட்டேன். இந்த பூமியின் அழிவு, வேதனை, வியாதி
அந்த ஏஜுக்கு என்ற பிரச்சனை எனக்கு வராது, நான் இதை மேற்கொள்வேன் என்று ஒவ்வொரு நாளும் விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆபிரகாமை போல பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் சூழ்நிலை விசுவாசத்தை காண்பித்தான். ஈசாக்கு காண்பித்தார், யாக்கோபு காண்பித்தார், மோசே காண்பித்தார். சூழ்நிலை வந்தாலும் மறுதளிக்காம முறுமுறுக்காம நம்ம அநேக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டு கூட்டுக்கணும் வந்தார். ஆனால் அநேக ஜனங்கள் வனாந்து தழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை பார்த்து முறுமுறுத்தாங்க. ஒரு தண்ணிக்கு முறுமுறுத்தாங்க, ஒரு சாப்பாட்டுக்கு முறுமுறுத்தாங்க. அப்பப்போ பேசி பேசி ஆண்டுக்கிற மக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு எதிராக முறுமுறுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவமதித்தாங்க. தீர்க்கதரிசனத்தை அற்பமாக எண்ணக்கூடாது, ஆவி அவிக்கக்கூடாது. இடையிடாமல் ஜெபிக்க வேண்டும். நம்மளை குறித்து ஒரு வார்த்தை வருகிறதா ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நம்ப வேண்டும், அந்த வார்த்தை பிடிக்க வேண்டும். இருந்த உலகத்தில் இந்த ஜீவசனத்தை வச்சுக்கிட்டு அது சுடர்விடும். அந்த வசனம், இந்த வசனம் என் காலுக்கு தீபம், அதுதான் என்னுடைய பாதைக்கு வெளிச்சம். இந்த இருளில் எப்படி நடக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கின்ற இந்த வார்த்தை அற்பமாக நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த உலகத்தின் சுடர்களை போல பிரகாசிக்கம். இருந்த உலகத்தில் விசுவாச வார்த்தை, விசுவாச கேடகத்தை ஏந்தி கொண்டு, பட்டயத்தை ஏந்தி கொண்டு பிசாசு என்ற எல்லா அக்னியாஸ்திரங்கள் அவிக்கத்தக்கதாக நம்ம எப்போ நம்ம கையில் விசுவாச ஹல்லேலூயா வார்த்தை எப்பொழுதும் நீங்க சொல்லுங்க. அவர் என் ஆத்மாவை சகல தீமைக்கும் விலக்கி பாதுகாப்பார். எங்களுடைய எல்லையில எந்த மரண வியாதிகள், மரண கேடுகள், மரண கண்ணிகள் எனக்கும் என் பிள்ளைங்களுக்கு வராது. கர்த்தர் எகிப்திற்கு வரப்பன அந்த வாதைகள், கர்த்தருடைய சத்துருக்கள், எதிரிகள், எகிப்தர்கள் அவங்களுக்கு கொடுத்த வியாதிகள் எனக்கு வராது. நான் வெளியே வருவேன். ஹல்லேலூயா. நான் எழும்புவேன், கர்த்தருக்காக ஓடுவேன் என்று வார்த்தை அறிக்கையிடுங்கள். சுகத்தை, அற்புதத்தை, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெயிப்போமா? ஜெபம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எகிப்தருக்கு வந்த எந்த வியாதியும் உனக்கு வரப்பண்ணேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை விளக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு நன்றி அப்பா. உடைய பலத்தினால் நாங்கள் செங்கடலை பிளப்போம், ஆமேன், எரிகோவை தகர்ப்போம் என்ற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை அறிக்கை செய்து நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் பெற எங்களுக்கு கிருபையை ஊற்றுங்கப்பா. அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க, விசுவாச அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஆபிரகாம் அப்பா அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியா இருந்தது போல நாங்கள் உம்முடைய செயலை, நீர் சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் விசுவாசித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள்ல இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you all.